ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பலம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி அட்வைசர். இந்த வீடியோ கொடுப்பு அனைத்து கூட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பலம் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பலம் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்கே பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம எடுக்கக்கூடிய டூல் வந்து இஎம்ஐ, அதாவது 20 EMA எடுக்க போகிறோம். ஏன் இந்த 20 EMA எடுக்கிறோம்னா, இந்த 20 EMAங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதுக்காக நம்ம எடுக்கிறோம். அதாவது 20 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் டச் பண்ணிட்டு புல்பேக் எடுத்து 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ராவல் ஆனால் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதேமாரி 20 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் புல்பேக் எடுத்து அந்த 20 EMA டச் பண்ணிட்டு கீழே இறங்கிச்சா அப்போ புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். ஏன்னா 20 EMA வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதுக்காக நம்ம 20 EMA எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இண்டிகேட்டரில் போய் இஎம்ஐ செலக்ட் பண்ணுவேன். மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல். இப்போ நம்ம எடுக்கக்கூடியது 20 மூவிங் ஆவரேஜ். ஏன் 20 மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? வாங்க. இப்போ லென்த் வந்து 20 வச்சுக்கிறோம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், க்ரீன் கலர் மாற்றிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகின்னு பார்க்க போகிறோம் இந்த 20 மூவிங் ஆவரேஜில். இப்போ நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் எப்போ 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகணும் அல்லது கீழே போகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் பாருங்கள், அழகாக இங்கே வந்து மார்க்கெட் வந்து 20 மூவிங், இதான் 20 மூவிங், அதாவது 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிட்டேன். மேலே போயிட்டு மறுபடியும் புல்பேக் எடுத்து இந்த 20 மூவிங் டச் பண்ணிட்டு மேலே என்ன மட்டும்தான் என்ட்ரி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட் அழகாக இங்கேருந்து மார்க்கெட் ஏறி 20 மூவிங் மேலே போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் அங்கேருந்து புல்பேக் எடுத்து மேலே ஏறிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து மேலே ஏறி மறுபடியும் புல்பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஏறி நம்ம என்ட்ரி எப்போ சொன்னோம், அந்த 20 மூவிங் அங்கே டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக்கு மேலே போனால் மட்டும் என்ட்ரி. வாங்க மார்க்கெட்டை வாங்க. மறுபடியும் அகைன் இங்கேருந்து புல்பேக் எடுத்து மறுபடியும் மேலே மறுபடியும் இங்கேருந்து கரெக்டாக வாங்க. இந்த இடத்த கரெக்டாக நோட் பண்ணிப்பாங்க. கரெக்டாக வாங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக 20 மூவிங் டச் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, கரெக்டாக இங்கே 20 மூவிங் க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா நம்ம என்ட்ரி வந்து இதான் 20 மூவிங் டச் பண்ணி இந்த கேண்டில் 20 மூவிங் டச், இந்த கேண்டில் 20 மூவிங் டச் பண்ணிக்கலாம். இதோட ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா என்ட்ரி எடுக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ்ங்கிறது அந்த 20 மூவிங்க கீழே எங்கே லோ ஃபிக்ஸ் ஆகிங்க, இங்கே லோ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து எப்போயுமே 20 மூவிங் வாங்கி மேலே போய் ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் 20 மூவிங் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் மேலே பண்ண மட்டும் தான் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போகிறதுனால நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுபடி மார்க்கெட் கரெக்டாக 20 மூவிங் ஆவரேஜ் மேலே போய்ட்டு ஒரு புல் பேக் எடுத்து மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்து மேலே ஏறிடுச்சு. நம்ம என்ட்ரி எப்போயுமே இந்த 20 மூவிங் டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் மேலே பண்ண மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். அதுபடி போய்ட்டு கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக இந்த கேண்டி கரெக்டாக இங்கேருந்து ஏறி இந்த கேண்டியில் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த கேண்டியில் வந்து கரெக்டாக 20 மூவிங் ஆச்சு க்ளோஸ் டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிச்சு. அப்போனா இந்த கேண்டிலோட ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹை. இந்த ஹைக்கு மேலே எப்போ ட்ராவல் ஆகணும் அப்போ நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்ம மினிமம் 10 பண்ணி எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ்ங்கிறது கரெக்டாக இந்த 20 மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு லெவல், 20 மூவிங் ஆவரேஜ் லெவல் கீழே லோ ப்ரைஸுன்னு நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணோம் அப்போ என்ட்ரி எடுக்கணும். அழகாக மார்க்கெட் கீழே இறங்கி அழகாக பாருங்கள், இந்த கேண்டில் அழகாக இந்த கேண்டில் கரெக்டாக வந்து இந்த கேண்டில் வந்து கரெக்டாக இந்த கேண்டில் வந்து கரெக்டாக ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்புறம் மார்க்கெட் மேலே போகுது தெரிஞ்சிச்சு. அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கேண்டில் என்னது, இந்த கேண்டில், அதாவது 12-5 கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 to 15 பாயிண்ட். இது நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் அப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது அடுத்த மணி எடுக்க போகிறோம். இப்போ அந்த லெவலில் வந்து 24,541. அப்போனா 24,500. இந்த 24,500 கால் ப்ரைஸோட என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம என்ட்ரி எப்போ 12-5க்கு என்ட்ரி எடுத்துடணும். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,500. 24,500 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க. 24,500 கால் ப்ரைஸ். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட்.
நம்ம என்ட்ரி 12.5 கிடச்சிருக்கு. நம்ம 12.5க்கு என்ட்ரி எடுத்துடணும். $24,500 கால் ப்ரைஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? நல்லா வச்சுக்கோங்க. 20 மூவிங்க்கு மேலே டச் பண்ணி பவுன்ஸ் பேக் மேலே பண்ண மட்டும் என்ட்ரி. அது இப்படி பார்த்தா கரெக்டாக 12.5க்கு கரெக்டாக டச் பண்ணி மேலே ஏறி இருக்கேன். 24,500 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். மினிமம் டார்கெட் 10 to 15 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஏன்னா 5 மினிட்ஸ் வச்சுன்னா 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். 12.5க்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும். மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட் டு 15 பாயிண்ட் ஆகுமே போகக்கூடாது. நம்ம பண்ணும்போது ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதனால் 10 to 15 பாயிண்ட் தான். அழகாக மார்க்கெட்டு 12.5 கரெக்டாக 12.5 ஓப்பன் சொன்னது கரெக்டாக என்ட்ரி எடுத்தோன்னா நம்ம என்ட்ரி 69. நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் 69 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 79. நம்ம டார்கெட் 79 எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 79 பாருங்க. அதே கரெக்டாக நம்மளுக்கு 12.5 என்ட்ரி கிடச்சிச்சு. 169 எடுத்துச்சு. நம்ம டார்கெட் கரெக்டாக 12.5க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிச்சு. நம்ம டார்கெட் கரெக்டாக இந்த அடுத்த கேண்டில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேண்டில் நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. புரியுங்களா? எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே இது நம்ம கடைசி மார்க்கெட் எப்படி ஒர்க்காகி பார்க்க போகிறோம். நிஃப்டி சார்ட் எடுக்கிறோம். நம்ம ஈஸியாக 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணியாச்சு. மார்க்கெட் பாங்க. இன்றைக்கி தேதி வந்து 21ஆம். இஎம்ஏ நம்ம எடுக்கிறது இஎம்ஏ 20 இஎம்ஏ எடுக்க போகிறோம். ஓகேவா? 20 இஎம்ஏ கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். க்ரீன் கலர். ஓகேவா? இப்போ இன்றைக்கி தேதி 21. கரெக்டாக இந்த லைன் வந்து இந்த லைன் தான் 20 மூவிங் ஆவரேஜ். மாதிரி கரெக்டாக அந்த 20 மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓப்பன் வந்து கீழே வச்சு மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அங்கேருந்து புல் பேக் எடுத்து மறுபடியும் மேலே ஏறும். நமக்கு எப்போயுமே இந்த லெவல் டச் பண்ண மட்டும் என்ட்ரி எடுக்கணும். டச் பண்ணிட்டு வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? மார்க்கெட் பாருங்கள். அழகாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட்டே இங்கே ஒரு புல் பேக் எடுத்து மறுபடியும் மேலே ஏறுது. மறுபடியும் இங்கே ஒரு புல் பேக் எடுத்து மறுபடியும் மேலே ஏறுது. மறுபடியும் இந்த இடத்துல கரெக்டாக பாருங்க. இந்த 20 மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக டச் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டேன். பாருங்கள் கரெக்டாக இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டேன். ஓகேவா? டச் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டேன். நம்ம என்ட்ரி வந்து இந்த எந்த கேண்டில் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணியிருக்கோ அதோட ஹையை பிரேக் பண்ணோம். அப்போனா இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 24,538 இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த 20 மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருப்பாங்க. இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் பாருங்கள். கரெக்டாக அங்கேருந்து நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டேன். கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. பாருங்கள். நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில் பாருங்கள். கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக நம்ம என்ட்ரி ஈஸியாக கிடச்சிருச்சு. அழகாக நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. ஓகேவா? இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணும் இஎம்ஐ பேஸ் பண்ணி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ எடுக்கிறோம்னா இஎம்ஐ வந்து ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அதுவும் 20 மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ட் ஆகிட்டாங்க. அதுக்காக நம்ம 20 மூவிங் ஆவரேஜ் எடுக்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸ்களோடு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எப்பயுமே நம்ம வச்சுக்கோங்க. இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து டச் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி. அந்த 20 மூவிங்லேயே ட்ராவல் ஆகிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம என்ட்ரி எப்போயுமே இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ போயிட்டு மறுபடியும் இந்த 20 டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து டெய்லி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.